என் பேர் யுவராணி. விழுப்புரத்தில் இருக்க சாலமேட்டில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிஜி எக்ஸ்டென்ஷன் சென்டரில் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி செகண்ட் இயர் படிக்கிறேன். இப்போ இது வந்து எதுக்காக நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கோன்னா, எங்கள் காலேஜ் வந்து இழுத்து மூட போகிறதா சொல்கிறாங்க. இந்த காலேஜ் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் சென்டர் வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா 2010 ஓப்பன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஜெயலலிதா யூனிவர்சிட்டியாக இருந்தது இது. அதுக்கப்புறமா இது வந்து ஆட்சி மாறினதுக்கப்புறம் இது வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி கீழே போயிடுச்சு. 2 வருஷமா இந்த பிஜி எக்ஸ்டென்ஷன் சென்டரில் நான் 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ 2 வருஷமா அட்மிஷன் டிலே ஆக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாயிட்டே போகிறாங்க. இதனால இப்போ நாங்களே இது வந்து ரொம்ப லேட்டாக தான் ஜாயின் பண்ணோமே. நாங்கள் ஜாயின் பண்ண போன வருஷமும் இதேமாரி இந்த காலேஜ் க்ளோஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் ஜாயின் பண்ணும்போது இது எங்களுக்கு தெரியாது. அதனால டிலே ஆயிடுச்சு. இப்போவும் இது வந்து டிலே பண்ணுறாங்க. ஏன்னு கேட்கும்போது நாங்கள் வந்து கேட்டோம், ஏன் இன்னும் அட்மிஷன் ஓப்பன் பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது காலேஜ் வந்து க்ளோஸ் பண்ண போகிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. இது வந்து நாங்கள் காலேஜ் வந்து மூடக்கூடாது அப்படின்றதுக்காக போராடுறோம். ஏன்னா இப்போ விழுப்புரம்ன்றது வந்து கல்வியில் வந்து மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக இருக்குது. அதனால ஏற்கனவே இப்போ யூஜிக்கு வந்து நிறைய காலேஜஸ் இருக்குது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில். ஆனால் பிஜி பண்ணுறதுக்கு இருக்கிறது வந்து 3 காலேஜோ 4 காலேஜோ தான் இருக்குது. ஆனால் யூஜி படிக்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஒரு காலேஜுக்கே கிட்டத்தட்ட 5000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே யூஜி பண்ணுறாங்க. அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே பிஜி பண்ணணும் போகணும்னு இருக்கும்ல. இப்போ இருக்கிறது 3 காலேஜ். அதுவும் பிஜியை பொறுத்த வரைக்கும் யூஜி அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. 30 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் படிக்க முடியும். ஒரு கோர்ஸில் 30 ஸ்டூடெண்ட்ஸ் படித்தா இருக்கிறதே 3-4 காலேஜ். அப்போ வெறும் 150 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பிஜி பண்ணுற அளவுக்கு. இப்போ இந்த காலேஜ் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 30 பேர் 40 பேர் யூஸ்ஃபுல்லாக வராங்கல்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே. அப்படி இருக்கும்போது இதை க்ளோஸ் பண்ணக்கூடாது. எங்கள் தம்பி தங்கச்சிங்க எல்லாருமே இதால் பயனடையணும். இப்போ இதுலேருந்து படிச்சுட்டு போய் எவ்வளோ பேர் பிஹெச்டி பண்ணுறாங்க, நல்ல பொசிஷனில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த காலேஜ் வந்து மூடக்கூடாது, எங்களுக்காக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் கேட்குறோம். இது வந்து 2 நாளாக எங்கள் காலேஜில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தணும். இது சரியான ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு எதுவும் இல்லை, கம்யூனிகேஷனும் எதுவும் இல்லை யூனிவர்சிட்டியிலேருந்து. அதனால நாங்கள் இப்போ வந்து கலெக்டர் சாரை பார்த்துட்டு மனு கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம். இன்னைக்கு வந்து கலெக்டர் சாரை பார்க்க முடியல. அடுத்து வந்து மீட் பண்ணுவோம் நாங்கள். பேர் யுவராணி.